finished. Finished. ஹலோ பாஸ்டர், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாஸ்டர், நான் பாரின்லேருந்து ராஜி பேசுகிறேன். பாஸ்டருக்கு தெரியும், நான் இதுக்கு நான் மெசேஜ் போட்டிருக்கேன், சாட்சி சொல்லியிருக்கிறேன். அதாவது என் மகனுக்காக வேண்டி ஜெபிக்க சொல்லியிருக்கிறேன். 1 வருஷ காலமாக பாஸ்டர் சரியான தடையாகவே இருந்துச்சு மகனுக்கு இந்த நாட்டுக்கு வாரத்துக்கு. மெடிக்கல் 2 தரம் போய்ட்டு 2 தரம் ஃபெயில் ஆகினார். அப்போ 2 தரம் ஃபெயில் ஆகி 3ஆவது தரம் தான் ஓகே ஆகுச்சு. சரியாக 1 வருஷம் ஆகுது பாஸ்டர். கர்த்தர் கிருபையில், கர்த்தர் நாமத்தில் எல்லாமே இப்போ எல்லாமே நார்மலாகி எல்லாம் மெடிக்கல் எல்லாம் ஓகே ஆகி இது டிக்கெட் பீரோவிலேருந்து வீசாவிலேருந்து டிக்கெட்லேருந்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு பாஸ்டர். அதாவது மகன் 24ஆம் தேதி இங்கே வாராரு இந்த நாட்டுக்கு. அதுக்கு கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்காக வேண்டி நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்க, என் மகனுக்காக வேண்டி ஜெபம் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களோட பிரேயரெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆன்லைனில் நான் பார்த்து கொண்டு தான் இருப்பேன், கேட்டு கொண்டு தான் இருப்பேன் பாஸ்டர். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அதே போல் பாஸ்டருக்கும் நன்றி, சிஸ்டருக்கும் நன்றி. உங்களோட ஜெபமெல்லாம் நான் விட்றதே இல்லை, ஒவ்வொரு நாள் நான் கேட்குறது தான். கர்த்தர் எனக்கு பெரிய காரியம் செஞ்சுருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பிசாசானவன் வானமண்டலத்தை தன்னுடைய குடியிருப்பாக அவன் மாற்றினான். அவனோடு அசுத்தாவிகளின் கூட்டங்கள் வானமண்டலத்திலே குடியிருக்கின்றன. வேதம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று எபேசியர் 6:12 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதே நேரம் கர்த்தர் வான மண்டலங்களிலும் அதிகாரமுள்ளவராய் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். வானம் அவருடையது, பூமியும் அவருடையது. பூமியில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் முழங்காலில் நின்று ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது வான மண்டலங்களில் யுத்தம் நடக்கிறது. கர்த்தருடைய தூதர்களுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் இடையே பயங்கரமான போராட்டம் நடக்கிறது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ அவ்வளவு வான மண்டலத்தில் நடக்கும் யுத்தத்திலே வெற்றியை நீங்கள் பெறுகிறீர்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் செய்தபோது அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்தார்கள். அதே நேரத்தில் அது வான மண்டலத்திலே நடந்த ஒரு யுத்தமாக இருந்ததால் மோசே வானத்துக்கு நேராக தன் கைகளை ஏறெடுத்தார். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டார். பிரியமானவர்களே, ஒரு வீடு ஜெப வீடாய் விளங்கி அதனுள் தேவனுடைய பிள்ளைகள் உபவாசித்து ஜெபிக்கும் போது வான மண்டலத்திலே யுத்தம் ஆரம்பிக்கிறது. உங்கள் பட்சத்திலே உள்ள தேவதூதர்கள் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்து சாத்தானை மேற்கொள்ளுகிறார்கள். நீங்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயிக்கும்படி தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கரக்குள்ள எந்த பட்டயத்திலும்
கருக்காய் உள்ளதாயும் அது இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் மிக பெரியவர். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் ஜெயித்தவர் என்பதை இந்த காலை வேளையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, வாக்குத்தத்த வசனங்களை பிடித்து கொண்டு ஜெபத்திலே போராடுங்கள். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக உங்களுடைய கைகளையும் உள்ளத்தையும் உயர்த்திடுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, நாம் தைரியமாக நின்று இருளையும் பிசாசுகளையும் வான மண்டலத்தில் கிரியை செய்யும் பொல்லாத ஆவிகளையும் நாம் எதிர்த்து நிற்கிற பொழுது நிச்சயமாகவே அவன் உங்களை விட்டு விலகி போவான். இயேசு என்கிற இந்த நாமத்தை முன்வைத்து நாம் தைரியமாய் அதை எதிர்த்து நிற்கிற பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உங்களுக்காக யுத்தம் செய்ய தேவதூதர்கள் உண்டு, உங்களுக்காக யுத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் உண்டு, உங்களுக்காக யுத்தம் பண்ண நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உண்டு, உங்களுக்காக யுத்தம் பண்ண நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்பா பிதா உங்களுக்காக உண்டு. ஆக நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், தைரியமாக நில்லுங்கள், விசுவாசியுங்கள், அவர் வார்த்தையை தைரியமாக எடுத்து பேசுங்கள், விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். ஆம் பிரியமானவர்களே, தேவனோடு நேரத்தை செலவிடுங்கள், எப்பொழுதும் அவர் நினைவாக இருங்கள். யுத்தத்தை என் தேவன் உங்களுக்கு வெற்றியாய் ஜெயமாய் மாற்றி தருவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எப்படி? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவ பிரசனத்தில் நீங்கள் மூழ்கி இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு இந்த யுத்தம் செய்பவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மற்றும் அவர்களுடைய தூதர்கள். என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தட்டும். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. கிருபையும் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜா, உம்மை கூப்பிடுகிற காக்கை கொஞ்சிக்கும் நீர் ஆகாரத்தை கொடுக்கிறவரா? எங்கள் மேல் அதிக அக்கறை கொண்டவர், ஒரு நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீரப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளை எங்களுக்கு காண பண்ணினீர், உம்முடைய கிருபைக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பக்தன் சொல்லுகிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேரும் என் அருகே வந்து நின்றாலும் எனக்கு எதிர்த்து வந்தாலும் நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன். ராஜா, நாங்கள் பயப்படும். காரணம், சர்வ வல்லவர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். சர்வ வியாபி எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும் தேவனாய் நீர் நிற்கிறீரப்பா. உயர்ந்தவரே, உமக்கு நன்றி. மகத்துவமுள்ள உம்முடைய கரம் இந்த காலை வேளையிலும் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும். தேவ சமாதானம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இந்த காலை வேளையிலே உண்டாகட்டும். இயேசுவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிவோம். ஆகவே இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் அறிவோம். நீர் மகத்துவம் உள்ளவர் என்பதை நாங்கள் அறிவோம் அப்பா. ஆகவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம்? பக்தன் சொன்னான், நித்திய ஜீவ வசனம் வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. அந்த ஜீவ வார்த்தையானது உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது.
நித்திய ஜீவன் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. அந்த பரலோகத்துக்கு போகும் வழி உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. ஆக நாங்கள் உம்மை நம்புகிறோம், உம்மை விசுவாசிக்கிறோம். மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்தார். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். எசப்பா, எங்களுக்காக வெற்றி சிறந்தவர், ஜெயம் எடுத்தவர், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஜெயித்தவர் நீர். எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள், பிசாசுகள், இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார கிரியைகள் ஏது எங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நாங்கள் பயப்படும். காரணம், எங்களுக்குள் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் மகா பெரியவர், நீர் மகா பெரியவர். அப்பா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாராக. சொல்லி பாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் இந்த காலை வேளையிலே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் பலத்தை கொடுக்கிறீர். ராஜா, எந்த சூழ்நிலையும் மாறும் அப்பா. உம்முடைய நாமத்தை முன்வைத்து நாங்கள் செல்லுகிற பொழுது, எஸ் டாடி, இந்த அதிகாலை வேளையிலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கிற, உடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நீர் பலப்படுத்துவீர். உம்முடைய வசனத்தை அனுப்பி நீர் அவர்களை பலப்படுத்துவீர். அப்பா, ஒரு புது நம்பிக்கையை என் ஆண்டவர் இந்த காலை வேளையில நீர் உண்டாக்குவீராக. இந்த நாள் கவலைப்படட்டும் உம்முடைய பிள்ளைகளை குறித்து. நான் இவனுக்கு என்ன பெஸ்டா செய்யட்டும், என் பிள்ளைக்கு நான் எதை பெஸ்டா செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் கவலைப்படட்டுமா? நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ், தேவன் அப்படித்தான் படைத்து வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளுமா. தேங்க்யூ ஜீசஸ். நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நன்றி ஆண்டவரே. நன்மை செய்யும்படி நீர் எங்களுக்கு பலத்தை தருவீராக. உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று ராஜா, நாங்கள் இந்த பூமியிலே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் எங்களை மாற்றுவீராக. கிறிஸ்துவின் சிந்தையே எங்களுக்கு உண்டாயிருக்க கடவுள். அப்பா, உம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதோ அதுபோல எங்கள் சிந்தையும் இருக்கட்டும். இந்த காலை வேளை விசேஷித்த வேளையாக மாறட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினபடியினால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் தந்தருளினார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி அப்பா, நன்றி ராஜா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் உன்னதமான தெய்வமே, இந்த காலை வேளையிலும் விசேஷித்த உம்முடைய ஆவியை நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக ராஜா. சோர்ந்து போயிருக்கும் பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுக்கணும். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுங்க. நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவராக இயேசு ஒரு புது நம்பிக்கையை கொடுங்கப்பா. ஐயோ, மீண்டும் மீண்டும் நான் இந்த பாவத்தில் விழுந்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் நீர் பலத்தை கொடுத்து இந்த பாவங்களை மன்னித்து மறுபடியும் இயேசுவே பாவம் செய்யாதபடிக்கு இருதயத்தை நீர் உருவாக்கி நல்ல ஆலோசகராம் தேவ ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்தும்படி
என் தேவனின் கிருபை பாராட்டுவீராக ராஜா. எஸ்டடி ஒருவரையும் கைவிடாதவர், ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு சித்தம் அல்ல, உமக்கு விருப்பமே அல்லப்பா. ஒவ்வொருவரையும் மீட்கும்படி நீர் அப்பா இந்த பூமியில நம்முடைய பிள்ளைகளை நீர் துரிதப்படுத்துகிறீர், ஊழியக்காரர்களை நீர் எழுப்புகிறீர், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ராஜா உடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுகிறீர். சுவாமி உடைய ஊழியத்தை செய்யும்படி நீர் உடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி ராஜா பிள்ளைகளை அழிவுக்கு மீட்டு தப்பிக்கும்படிக்கு என் தேவன் நீரப்பா முனைப்பா இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் என் தேவனுடைய வல்லமை இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒரு புதிய விசேஷித்த ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும், சத்துருக்கள் விலகி போகட்டும், வியாதியின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் இல்லாத உள்ளத்திலே என் ஆண்டவர் சமாதானத்தை ஊற்றட்டும். கிருபையாய் நீர் மனம் இறங்குவீராக ராஜா. எந்த வழிகளெல்லாம் பிள்ளைகளுக்கென்று அடைக்கப்பட்டிருக்கிறதோ, பிசாசானவன் தந்திரமாய் ராஜா பிள்ளைகளின் வழிகளை அடைத்து வைத்திருக்கிறானோ, அத்தனை வழிகளும் அத்தனை அடைப்புகளும் இப்பொழுது திறக்கப்படும். என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிசாசானவன் கொண்டு வந்திருக்கும் தந்திரங்கள் எல்லாம் பலிக்காதே போகும். அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தன் பிள்ளைகள் எசப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவன் எங்கெல்லாம் தடைகளை போட்டு வைத்திருக்கிறானோ அத்தனை தடை சுவர்களும் இப்பொழுது இந்த காலை வேளையிலே தவிடுபொடியாகட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினியினாலே, வல்லமையினாலே, அபிஷேகத்தினாலே பிசாசுகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகட்டும், தடைகள் நீங்கி போகட்டும். நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை சபையாக்குவேன் சொன்னீங்கப்பா, கரடு முரடானவைகளை சமமாக்குவேன். இந்த காலை வேளையிலே என் ஆண்டவராகிய இயேசு உம்முடைய பிள்ளைகளின் வழியை நீர் சமப்படுத்துவீர், சரிப்படுத்துவீர், சீர்படுத்துவீர், சபையாக்குவீர். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. வியாதியின் கூர் முறிக்கப்பட்டு போகட்டும். இந்த காலை வேளையில் அப்பா எப்படிப்பட்ட எதிரான ரிப்போர்ட்டுகள் பிள்ளைகளுக்கு வந்தாலும் சரி, என் இயேசு அவைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீர். எந்த ஒரு ரிப்போர்ட்டும் மாறும் இயேசுவின் நாமத்தில். மருத்துவ ரிப்போர்ட்டுகளை என் ஆண்டவர் மாற்றுவார். சுகமளிக்கும் வல்லமை இதை கேட்கிற இந்த வேளையில ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். கேன்சர் கட்டிகள் மறையட்டும். டயாலிசிஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கேன்சருங்கிற வியாதியை இந்த பொல்லாத பிசாசு கொண்டு வரக்கூடிய இந்த வியாதியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா ஹல்லேலூயா. குருட்டு கண்களுக்கு பார்வை உண்டாகட்டும், செவிடர்கள் கேட்கட்டும், ஊமையர்கள் இயேசுவின் நாமத்தில் பேசட்டும், நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் உண்டாகட்டும், பிள்ளைகள் நடக்கட்டும், அசைக்க முடியாத கரங்கள் அசைக்கப்படட்டும், என் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தில். உச்சி முதல் பாதம் வரைக்கும் காணக்கூடிய அத்தனை வியாதி, அத்தனை பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். வியாதியின் கூர் முறிக்கப்பட்டு போகட்டும், பலவீனங்கள் நீங்கி போகும் அப்பா. சுவாமி அதிசயமான சாட்சிகளை காண பண்ணுவீராக. கிட்னி சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதை கேட்கிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் காணக்கூடிய வலிகள் மறையட்டும், இதய துடிப்புகள் சீராக துடிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட சரீர கட்டிகள் உபாதைகளும் மறைந்து போகட்டும் அப்பா. கற்பப்பையில் காணக்கூடிய கட்டிகள், நீர்ப்பைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அற்புத சுகத்தை கொடுக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். சகோதரி, கர்த்தர் சொல்லுகிறார், ஐயோ எனக்கு ஏன் இப்படிப்பட்ட இந்த வியாதி, இந்த கொடூரமான வியாதி வந்தது? நானோ நம்பிக்கையோடு இருந்தேன், கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம்? கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும்படிக்கு, உன் மூலமாக என் நாமம் மகிமைப்படும்படிக்கு, உன்னையும் என்னுடைய பிள்ளையாக இந்த உலகத்துக்கு காண்பிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. என் இயேசு உன்னை விடுவிக்கிறார். இந்த நேரத்தில் உன் வியாதியின் கூர் முறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். இனி உன் ரிப்போர்ட்டுகள் மாறும் இயேசுவின் நாமத்தில். நீ விடுதலையாவாய். வியாதி இருந்ததற்கு அடையாளமே இல்லாதபடிக்கு என் தேவன் உன் வியாதியின் கிரியைகளை முற்றிலுமாக இப்பொழுதே அழித்து போடுகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமையும் மகிமையும் இப்பொழுதே உன்னை நிரப்பும். இந்த வார்த்தை யாருக்காக பேசப்படுகிறது? அவர்கள் இப்பொழுது தேவ ஆவியின் பலத்தால் ஹல்லேலூயா தைரியமாக நீங்கள் இப்பொழுது அறிக்கை பண்ணுவீர்கள். உங்கள் வாய்களை என் ஆண்டவர் அந்நிய பாஷையினாலே நிரப்புவாராக.
ஒரு புது பலத்தால நிரப்புவாராக. புது நம்பிக்கையின் வார்த்தையை உங்கள் நாவுகளில் அவர் கொடுப்பாராக. பிசாசு இதை கேட்டு உங்களை விட்டு விலகி ஓடி போவார். வியாதியை கொடுக்கிற பிசாசுகள் உங்களை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. சுவாமி, உம்முடைய மகிமையுள்ள நாமத்தை இன்னும் நாங்கள் உயர்த்தட்டும் சுவாமி. பாவத்தினால் வந்த வியாதிகள், சாபத்தினால் வந்த வியாதிகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டு மறைந்து போகட்டும். ஒரு புது பலன் கழுவுக்கு சமானமாய் என் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக ராஜா. பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை இயேசுவின் நாமத்தில். பயத்தின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு விலக கிடவது. எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளும் இப்பொழுது நான் வார்த்தையை பேசுகிற நேரச்சுலதானே, அத்தனை இருளும் பிள்ளைகளை விட்டு விலகட்டும், விலகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். இருள் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன். பொல்லாத பிசாசுகளே, இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை விட்டு புறப்பட்டு போ என்று கட்டளை இடுகிறேன். பிள்ளைகளின் இருதயத்திலிருந்து புறப்பட்டு போ என்று நான் கட்டளை இடுகிறேன். பலவீனத்தையும் வியாதியும் பயத்தையும் திகிலையும் கொடுத்து வருமானங்களையும் அழிக்கிற எந்த ஒரு ஏவல் பிசாசுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். மந்திரத்தினாலும் சூனியத்தினால் தந்திரத்தினால் செயல்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பிசாசின் கிரியைகளும் தந்திரங்களும் இனி பலிக்காது. இனி பிள்ளைகள் மேல் பலிக்காது. இதை கேட்டு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து நிற்கிற, அவரையே இரட்சகராக கொண்ட நம்பிக்கையோடு நிற்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி பிசாசுகள் வேலை செய்ய முடியாது. நன்றி ஆண்டவரே, மகத்துவமுடைய நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுதே வல்லமை வெளிப்படட்டும். சத்துருக்கள் விலகட்டும். இருள் நீங்கட்டும். எந்த மனுஷனும் பிரகாசிக்க சேர இந்த மெய்யான ஒளி இப்பொழுதே பிள்ளைகளின் முகங்களை பிரகாசிக்க செய்யட்டும் அப்பா. இனி நீ வெக்கம் அடைவதில்லை. என் ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். வியாபாரத்தில் விருத்தி இயேசுவின் நாமத்தினாலே. கைகளின் பிரயாசத்தை என் இயேசு நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. வெளி தேசத்துல அப்பா இருந்து ராஜா வேலை பார்க்கிற, தன் குடும்பங்களை விட்டு பிரிந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். என் கிறிஸ்து நீரே அடைக்கலம், நீரே தாயும் தகப்பனுமாய் இருப்பீரப்பா. திக்கற்றவர்களுக்கும் அனாதைகளும் விதைகளும் விசாரிக்கிற என் ஆண்டவராக இயேசு நீர் மாத்திரமே சுவாமி. தனிமையாக இருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி இந்த காலை வேளையிலும் அப்பா ராஜா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவனில் கட்டி அணைக்கிறேன். அவர்களை ஆறுதல் படுத்துகிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்கிறேன். பிள்ளைகளின் இருதயத்தை சமாதானப்படுத்துகிறீர் அப்பா. நன்றி ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி. எஸ் டாடி, ஹல்லேலூயா. சுவாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மொபைல் மூலமாக யார் எந்த இடத்துல இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கும். உங்களை விடுதலை ஆக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு நீதிமான் தண்டிக்கப்பட்டதாக சிறைச்சாலையில் இருக்கிறதை என் ஆவியானவர் உணர்த்துகிறார். இயேசுவின் நாமத்தினாலே என் தேவ நீதி செய்வார், விடுவிப்பார். எஸ் டாடி, குற்றவாளியை அவர் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். குற்றவாளி பிடிபடுவான். உண்மையான குற்றவாளி என் கிறிஸ்து இயேசு அப்பா நீதி செய்வீர். நியாயத்தை நீர் விசாரிப்பீர். நன்மையானவர்களை வெளிப்படுத்துவீர் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதிகாலையில் நீர் கொடுக்கும் வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கைகளில் காலக்கூடிய வலிகளும் பலவீனங்களும் நீங்கி போகட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறட்டும். இந்த நாளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இந்த நாள் விசேஷித்த நாளாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இந்த நாள் அற்புதத்தின் நாளாக மாறட்டும். போராட நினைக்கிற, எதிர்த்து வருகிற எந்த ஒரு பொல்லாத ஆவிகளும் கட்டப்பட்டு போகட்டும். யாரோ ஒரு சகோதரிக்கு கற்பத்தின் கனியை ஆண்டவர் உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் இந்த நாட்கள்ல என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் கற்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. மலடி பிள்ளை தாட்சியாய் மாறுகிறாள் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளோடைய கரம் அற்புதங்களை செய்யும். நீண்ட நாள் காத்திருந்து இயேசுவே திருமண காரியத்துக்காக இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது என் இயேசு நீர் அற்புதத்தை செய்வீராக சுவாமி. எஸ்டடி, என் வாழ்க்கையில சரியான வேலை இல்லை, நிரந்தரமான ஒரு வேலை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரிக்கு என் ஆண்டவர் வேலையை கட்டளையிடுகிறார். அதி சீக்கிரத்துல அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணத்தக்கதாக என் தேவ ஆவியானவர் இந்த காலை வேலை நீரை அசைவாடுவதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஊழியத்திற்காக அப்பா கொடுக்க முயற்சிக்கிறேன். இந்த ஊழியத்துக்கு தாங்க நினைக்கிறேன். இந்த ஊழியத்தை தாங்குகிறேன் அம்மாராஜா. இன்னும் விரிவாக்கத்தோடு இந்த ஊழியத்தை கொண்டு செல்ல இது தரிசனத்துல அப்பா இணைந்து நிற்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுடைய கரம் அவர்களையும் பற்றி பிடிக்கட்டும்.
உயர்ந்தவரே, உம்முடைய நாமம் எங்கும் மகிமைப்படணும் அப்பா. இந்த கடைசி நாட்களில் வேகமாய் சுவிசேஷத்தின் சத்தங்கள் எல்லா இடத்திலும் தொனிக்க, மக்கள் விடுதலையாக, அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டணும் அப்பா. ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ சமாதானம் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு ஆளுகை செய்யட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக என் கர்த்தருடைய கரத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், குடும்ப நபர்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமராஜா, என் தேவனுடைய கரம் இந்த நாளில் விசேஷித்த விதமாக வழி நடத்தட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அளவில்லாதவனுடைய கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை